ஓகே ப்ரோ. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜோடி அதாയിരുന്നു. இதான் இது நம்ம பெரிய பந்தயம் 18 டைம் வச்சுலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இந்த போன കഴിഞ്ഞ വർഷം 18 தாய் இது. ஓகே. அம்மா ப்ரோ. ஆமாம். அப்போ வந்து இப்போ தான் செத்து ஒரு 2 மாதம் தான் இருக்கும். ஓகே ஓகே. வயசு இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட. இது இப்போ அம்மா ப்ரோ. இது இப்போ ஜோடி டீம் அதனோட ஆடுறீங்க. ஜோடி ஒரு புதுசாக ஒரு ஜோடி எடுத்துருக்கு. ஓகே. ஆமாம். இப்போ ஒரு ஃபஸ்ட் தரல இப்போ ஜோடி இப்போ அடுத்து இது தவப்பை இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ வேறு செட் பண்ணி வச்சுருக்கு. ഓക്കെ ഓക്കെ. ഇതൊക്കെ ആക്ച്വലി കഴിഞ്ഞ വർഷം ആ ടൈം വെച്ച പ്രാവിന് അച്ഛൻ പ്രാവ് വേറെ ആയിരുന്നു. ഇപ്രാവശ്യം പുതുതായിട്ട് ഇട്ടിരിക്കണല്ലേ ഇത് நம்ம தம்பி ஒரு பையன் ப்ரா போட்டிருக்கான். அவன்கிட்ட பந்தயம் மறந்து இந்த வருஷம் 13-26 டைம் வச்ச ப்ரா. ஓகே. இதுவும் டூர்னமெண்ட் டைம் வச்ச ப்ராவா? அவன்கிட்ட டைம் வச்ச ப்ரா நான் ரிசீவ். ஓகே. 16-26 டைம் 13-26 டைம் இந்த வருஷம் ஜோடிக்காண்டி வாங்கிட்டு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இது சிக்க இறக்கல. இது வரைக்கும் சிக்க இறக்கல. இந்த வருஷம் இப்போ இறக்கணும்னு ஆனவன்ட்ட கொடுத்துறானு. ஓகே ஓகே. திருப்பி கொடுக்கணும். அடுத்த வருஷம் அவனுக்கு படுத்து. ஓகே. கையில் எடுத்து காமிക്കാം ப்ரோ. ഇത് നമ്മളിപ്പോൾ നേരത്തെ കഴിഞ്ഞ വീഡിയോയിൽ കാണിച്ചു പന്തയം പറന്ന അതല്ലേ കഴിഞ്ഞ വർഷം അമ്മ ബ്രോ നമ്മളിപ്പോൾ ഓൾറെഡി കാണിച്ചത്. ഓക്കെ. அது முட்டை போட 2 நாள் முட்டை போட மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கப்பா இது இந்த வருஷம் 13 பிறந்தில்ல. 13-29 பிறந்தில்ல அதுக்கு அம்மா. ഓക്കെ ഓക്കെ. കഴിഞ്ഞ വർഷം 13 അര ടൂർണമെന്റിന് കറക്റ്റ് 13-29 27 സെക്കൻഡ് ആയപ്പം ഇരുന്നൊരു പ്രാവുണ്ട്. ആ പ്രാവിന്റെ അമ്മ പ്രാവ് ഇതിന്റെ കൂടെ ഈ ജോഡിയിൽ ഇറങ്ങിയ കുഞ്ഞിലായിരുന്നു. അപ്പ പ്രാവ് ഇത് ആയിരുന്നു. ഓക്കെ. இது வந்து காசில் தர இல்லை வாழ்க்கை போகிறோம். ஓகே. வாலிக்கரப்பு காசில் தர இல்லை. ஓகே. வேறு இது இந்த வருஷம் புதுசாக செட் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்டுட்டு வந்து ஒரு ஆணை வாங்கிட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இது வயசு இருக்கும் இல்லை? இது வயசு இருக்கும். ஒரு 9 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ். இதை எடுத்து இப்போ புதுசாக ஒரு பட்டா ஒன்று எத்தனை பிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கு கருங்கனில் ஒரு பிடிச்ச பிராணம் இந்த ஒரு பிராணம். ஓகே. இதை நான் இந்த வருஷம் இதுக்கு ஜோடி வச்சுருக்கேன். புதுசாக வச்சுருக்கேன் ஜோடி. ஓகே. இதை நான் பேத்திர பிடிச்சி பெரிய பிராகம் வச்சுருக்கிறோம். பறக்க முடியாது. ஏன்னா இந்த பிராகம் வந்து பிடிக்கும்போது ரெக்கையில் சாயம் வந்து ஒரு யாரும் பறந்த பிராயம் இருக்கும் பறத்தலை. அதனால இந்த பிராயம் அப்படி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய பிராகி. இதான் இது மாதிரி இதான் வேத்திர பிடிச்ச பிராகம். இதான் சாயம் இந்த வாட்டி டூர்னமெண்ட் இந்த வருஷம் வேத்திர பிடிச்ச பிராகம். இதை இப்போ ஜோடி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இந்த பறக்கும் 13 மணிக்கு கேரண்டியா பறக்கும். ஓகே ஓகே. இதுக்கப்பட்ட வந்து இது ஒரு பறவை. ஓகே. சிக்க எடுத்துருக்காது. இதுக்கு ஒரு பட்டா எடுத்து அந்த வீட்டில் பறத்தை கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. பக்கத்து கொடுத்து அந்த வீட்டுக்கு அவன் பறத்த பட்டவன் இல்லைங்கன்னா அவன் கொடுத்து ஒரு பட்டா 3-4 நாள் விட்டுருக்கேன். ஓகே. நம்ம அதிகமாக ஜோடி வைக்காது. கொஞ்சம் தான் ஜோடி கீப்பி தேவை. ஒரு 4 ஜோடி 5 ஜோடி அவ்வளோதான். இந்த வருஷம் பந்தயம் மறந்தாலும் அதனால அந்த ப்ராக்கள் அப்படி வச்சிருக்கேன். அந்த ஜோடி செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வருஷம். இது